நானும் அதே தானே சார் சொன்னேன். சரி சொல்லுங்க. கடத்தும் போது அத என் பையன் பார்த்திருக்கான். ஆஹா, தம்பி பாத்தியே, உடனே போய் பாஞ்சு குடிக்க வேண்டியதானே. ஐயோ, நான் கடத்தும் போது பாக்கல சார், கடத்திட்டு போகும்போதுதான் பார்த்தேன். என்னமோ சொதப்பிட்டீங்க போங்க. பாட்டிய கடத்துற அளவுக்கு உங்களுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களா? பாட்டியை கடத்துற அளவுக்கு எங்களுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. ஆனா பாட்டிக்கு தனியா விரோதிகள் யாராவது இருந்தா அது எனக்கு தெரியாது. இருங்க சார், பாட்டி உங்களுக்கு சொந்தம் தானே? ஆமா. அப்போ அந்த பாட்டிக்கு யாராவது விரோதிகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. பாட்டி தனியா யாரு கூடயாவது சண்டை போட்டு இருந்தா அதனால விரோதிகள் இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? தனியா போய் சண்டை போடுறதுக்கு அவங்க என்ன எம்ஜிஆரா? எம்ஜிஆர் என்னைக்கு பாஸ் தனியா சண்டை போட்டிருக்காரு? நம்பியார் கூட வீரப்பா கூட தான் சண்டை போடுவாரு. அப்படியே தனியா சண்டை போட்டாலும் ஓகே பாஸ், கண்டினியூ. இந்த பாருங்க சார், உண்மையை சொல்லுங்க, பாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டியா இல்ல சொந்தக்கார பாட்டியா? தெரிஞ்ச பாட்டி. சொந்தக்கார பாட்டி பாஸ், மாத்தி மாத்தி சொல்றாங்க பாஸ். அது தெரிஞ்ச சொந்தக்கார பாட்டி. மறுபடியும் குழப்பறீங்களே. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. அந்த பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து உறவு. 2 நாள் தங்கிட்டு போலாமேன்னு என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல பாட்டியை யாரோ கடத்திட்டாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. நீங்க தான் எப்படியாவது அந்த பாட்டியை கண்டுபிடிக்கணும். ஏன் எதுக்குன்னு தெரியல, எந்த க்ளூவுமே இல்ல. நான் எப்படி பாட்டி கண்டுபிடிக்க முடியும்? க்ளூ இருக்கே. என்ன? ஒரு க்ளூ இருக்கே. சொல்லுங்க. அந்த பாட்டியை கடத்திக்கிட்டு போன பார்ட்டியோட வேன் நம்பரை என் பையன் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, அந்த பாட்டியை கடத்துறது இன்னொரு பாட்டியா? பாட்டி இல்ல சார், பார்ட்டி. ஓ, பார்ட்டியா? நீங்க அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அது யாருடைய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சு ஏன் கடத்தினா, எதுக்காக கடத்தினா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இவ்வளவு சொல்றீங்களா, நீங்களே கண்டுபிடிச்ச வேண்டியதானே? என்னால சொல்லத்தான் முடியும். கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்க தான். அந்த பாட்டியை கடத்துற வேனுடைய நம்பர் சொல்லுங்க. இதோ இதுல இருக்கு சார். என்ன சார், ஒண்ணுமே தெரியலையே. இந்த கம்ப்யூட்டர் இவ்வளவு மாதிரி கொஞ்சம் சோம்பேறி, லேட்டெல்லாம் வரும். இதுவும் அவ்வளவு பெரிய ஜோக்கர் தெரியலையே. பாருங்க பாருங்க சார், அத பாக்காதீங்க, முடிஞ்சு போச்சு, ஒண்ணு வராது. டிஎன் 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 ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி தமிழ்நாடு வண்டி. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் சென்ஸ் கூட தெரியாம இருப்பானுங்க. வந்துருச்சு பாருங்க. ஒர்க் பண்ணாலும் கம்ப்யூட்டருக்கு வெறும் பில்டப் கொடுக்குறாரு. இவங்க நம்பி பார்க்கறாங்க. சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். எங்க தெரியுதா? இட்டா கிடக்கு, லைட் பண்ணுடா. பாட்டி சத்தமா பேசாத, பாஸ் டென்ஷன் ஆயிடுவாரு. எவன்டா உங்க பாஸ் கூப்பிடுறான்? எங்க பாஸ் ஒரு ஒளி விளக்கு. அவர் என்ட்ரி ஆனா வெளிச்சம் தானா வரும். வணக்கம் பாஸ். ஏ கழுவே. அட எடிபட்ட பையில நீயா? நானேதான். நீதான் என்ன கடத்திட்டு வர சொன்னியா? எஸ். எதுக்குடா? எதுக்கா? நான் உன்னை அனுப்புன வேலை என்னாச்சு? அது நடந்துட்டு இருக்குதா. எவ்வளவு நாளா? ஏடா அருகட்ட முண்டா. ஏடா நான் வீட்டு வேலைக்கு அனுப்புற, காலையில போய் சாயந்தரம் வர்றதுக்கு திட்டு வேலைடா. பார்த்து பக்குவமா முடிக்கணும்டா. நீயே சொல்லி எவ்வளவு நாள் ஓட்டுவ? அந்த மாதவன் வீட்டுல இருக்க பென்டிரைவ் உடனே என் கைக்கு வந்தாகணும். அதை செய்யாம அங்க உட்காந்துக்கிட்டு கும்மால் அடிக்கிறேன். நீ அறிவு கட்டவனே, நேரா மாதவன் வீட்டுக்கு போனா சந்தேகம் வராது. அதனாலதான் பக்கத்து வீட்டுல செட்டில் ஆகி அங்கிருந்து பண்டரி பாய ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு மாதவன் வீட்டுக்குள்ள போயிட்டேன். போய் என்ன பண்ண? ஒரு 4 பெண் டிரைவர் எடுக்கிறதுக்கு தேடினேன். மாதவன் பார்த்துட்டான். எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சு வெளியே வந்தனா. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதவனை ஈஸியா ஏமாத்த முடியாதா? பக்குவமாதான் காரியத்தை சாதிக்கணும். அது கொஞ்சம் டைம் வேணும்டா. அதுக்குள்ள அந்த பென் டிரைவர் ராமங்கைக்கே போயிருமே. அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிரும். அப்படின்னா இந்த ஆபரேஷனுக்கு வேற ஆளை பாத்துக்கோ. பாட்டி 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 இரு இரு இரு, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ செய்வேன்னு நம்பி தானே உன்னை இந்த காரியத்துல இருக்கனே. இப்போ திடீர்னு பேக் அடிக்கிற. ஏன்டா செய்யின்னு சொல்றேன், அப்புறம் செய்ய வேண்டாம் ஆளை வச்சு கடத்துற. அஜிஜோ, நான் அதுக்காக கடத்தல பாட்டி. வேலை எவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடத்தினேன். ஏன்டா லூஸ் பையில அத தெரிஞ்சுக்கணும்னா ஒரு போன் பண்ணி கேட்க கூடாது? இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது.
நான் ரிப்ளை பண்ணிப்பல. அத விட்டுட்டு இப்படி பட்ட பகல்ல கலத்தறியா? யாரால் பார்த்திருந்தா என் மானம் என்னடா ஆகுறது? இந்த பாரு, இந்த மாதிரி கேந்தனமெல்லாம் செய்யாத. வேலை குடிச்சிட்டியல்ல, அதை முடிச்சிட்டு நானே தகவல் கொடுப்பேன். சரி பாட்டி, நீ போயிட்டு வா. இங்க வா. என்ன பாட்டி? அவ்வளவு தூரம் வேன்ல கூட்டி வந்தல, இப்ப நடந்து போக சொல்றியா? அதே வேன்ல கொண்டு போய் விட சொல்றா. சொல்றா. டேய், அதே வேன்ல கொண்டு போய் விடுங்கடா. வாங்க, சீக்கிரம் வாங்கடா. பாஸ், ஸ்டில் எனக்கு ஒரு டவுட் பாஸ். கிளியர் பண்ணிட்டு அப்புறம் சாரி பாஸ், சாரி பாஸ். என்ன டவுட்? பாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுடா? இல்ல பாஸ், இந்த கேள்வி கேஸ்லாம் நம்மளுக்கு தேவையா? ஓ, அப்ப குமரி கேஸ் தான் கண்டுபிடிச்சலாமா? அப்படி இல்ல பாஸ், இந்த கேள்வியை கடத்துற அளவுக்கு இந்த கேஸ்ல பெரிய மோட்டிவேஷன் இருக்கிறதா எனக்கு தோணல பாஸ். டேய், மோட்டிவ் இருக்கோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரர் ரெக்வெஸ்ட் பண்ணி நம்மள கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லிருக்காரு. கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு சின்ன ஃபீஸ் வாங்கிப்போம், அவ்வளவுதான். அந்த குழப்பத்துக்கு போற குழப்பத்துக்கிட்ட நீங்க ஃபீஸ் வாங்கி கிழிச்சிருவீங்க. நான் வாங்குவோம்டா, நீ என்ன கவலைப்படுற? பாஸ், இந்த கேஸ்ல பெரிய க்ளூன்னு எதுவுமே இல்ல. அப்புறம் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன் க்ளூ இல்ல? என்ன க்ளூ இல்ல? அதான் வேன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த வேன் நம்பர் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி இறக்குற வேனா இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது ஊட்டிக்கு கேரட் ஏத்த போற வேனா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பின்னாடியே போய் கண்டுபிடிப்பீங்களா? என்னடா சொல்ல வர நீ? இந்த கேஸ் வேண்டாம், விட்டுருங்கன்ற அப்படின்றியா? அப்ப நீ கிளம்பு, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகே பாஸ். ஐயோ பாஸ், பாஸ் விட்டு போகாதீங்க பாஸ். பாஸ், டேய், இறங்கு. என்ன வண்டி ரிப்பேரா? இறங்குடா. சரிங்க பாஸ். ஒரு டிடெக்டிவ் செய்யற வேலையா இதெல்லாம்? டேய், கொலபஸ். என்ன பாஸ்? டேய், கிட்ட இருக்க. இங்க டேய், கொலபஸ். இங்க அங்க பாரு. சொல்லுங்க பாஸ். அங்க பாத்தியா? கும்பிட போல தெய்வம் குறுக்குல வந்த மாதிரி. குறுக்க தெய்வம் எதுவும் வரல, வேன் தானே வந்து நிக்குது. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். சாதாரணமா தெய்வம் வேணான்னுவீங்க, இப்ப வேனை போய் தெய்வம்ன்றீங்க. டேய், வேலை பாத்தியா? அதோட நம்பரை பாத்தியா? பாரு. நம்பரை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய காமெடி நம்பர் ஒண்ணு இல்லையா அது? டேய், என்ன நம்பர்னு படிடா. TN07AZ 1396. இந்த நம்பர்ல அப்படி என்ன இருக்குது? டேய், பாட்டிய கடத்தலதான் சொல்லப்பட்ட வேனுடைய நம்பர் இதானே? அதே வேண்டாம் பாஸ். அப்போ இதான் வேன். பிடிக்கலாம் வா. ஏன் பாஸ் டக்குன்னு பிரேக் போறீங்க? ஏன் பாஸ் பக்கம் வர்றீங்க? ஏன் பக்கம் வர்றீங்க? ஓகே பாஸ், ஓகே பாஸ். இல்ல, நீங்க தான் மூஞ்ச காட்ட வேணாம், அதனால தான் சாஞ்சி. அந்த பாட்டி மெதுவா இறங்குது. ஆமாம் பாஸ், ஆமாம் பாஸ். பாட்டி பாத்து இறங்கு. பத்திரம். பத்திரமா போயிட்டு வா. டாடா. பாய் பாய். டாடா, பாய். பாய் பாய். பாட்டி பத்திரமா போ, வேற ஒன்னும் தூக்கிட்டு போயிட போறான். டாடா. டாடா, பாய் பாய். போயிட்டு வா. டாடா. பாய் பாய். ஏதோ எல்கேஜி பசங்க வேன் விட்டு இறங்கி போகும்போது டிரைவருக்கு டாடா சொல்லாமன்னு சொல்லிட்டு போகுது. பாட்டி எங்க போகுது பாஸ்? தெரியலையே. வா, போய் பார்க்கலாம் வா. வாங்க வாங்க பாஸ். சீக்கிரம் இப்ப தள்ளி விடாம ஓட்டுங்க. நிறைய பாத்தீங்களா? கையில கத்தி மட்டும்தான் இல்ல, அந்த காலத்து வீரப்பா மாதிரியே இருக்குது பாருங்க. பாட்டிய யார் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க? ஐயோ, வீட்டுக்கு வந்த லட்சுமி இப்படி காணாம போயிடுச்சேடா. ஆமாப்பா, சொத்து கிடைக்க போதுன்னு ஆசைப்பட்டு அந்த பாட்டிக்கு சோறு ஊட்டி பாதுகாத்து வச்சிருந்தோம். இப்ப யார் கடத்திட்டு போனாங்கன்னே தெரியலையேப்பா. பதட்டப்படாதடா, நாம தான் அந்த வேன் நம்பரை மாதவங்கிட்ட கொடுத்துருக்கோம்ல, அவர் நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவாரு. அப்படியாப்பா சொல்ற? பா, நம்ம கனவு வீண் போகலப்பா. என்னடா சொல்ற? அங்க பாருப்பா, பாட்டி வருது.
ஜாலியா வேன்ல இருந்து வந்து இறங்குச்சு, அவங்களுக்கு டாட்டா வேற காட்டுச்சு. இப்ப இவங்கள பார்த்த உடனே ஏதோ இழவு விழுந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுது. பாஸ், இந்த ஆயாவுக்குள்ள ஒரு 10 சாவித்திரி இருக்காங்க பாஸ். என்னமா ஆக்டிங் கொடுக்குது பாருங்க. டேய், ஆக்டிங்லடா, பாட்டி ஏதோ பிளான் பண்ணுது. பாட்டி ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உங்களை யார் கடத்திக்கிட்டு போனாங்க? ஐயோ, நீங்க இல்லாத இந்த ஒரு நாள்ல நாங்க எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஐயோ ராசா, எந்த படுபாவின்னு தெரியல, என்ன கத்திட்டு போயிட்டானே, என்ன கத்திட்டு போய் சித்திரவதை பண்ணிட்டானே. பாட்டி, உன்னை சித்திரவதை பண்ற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியலையே. ஆமா பாட்டி, உன்னை மிரட்டி சொத்து பத்திரத்துல ஏதாவது கையெழுத்து வாங்கினாங்களா? இல்லப்பா. அப்பா, ஏன் கடத்துனாங்க, எதுக்கு கடத்துனாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. விடு பாட்டி, ஏதோ திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுப்போம். வா, வீட்டுக்குள்ள போலாம். போல வா வா வா. பாஸ், அந்த குடும்பமே லூசா இல்ல அந்த பாட்டி அவங்கள லூஸ் ஆகுதான்னு தெரியல. நீ லூசுன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். பாஸ், இல்லடா, அந்த பாட்டிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கிரைம் இருக்குடா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாப்பலாம். அந்த கிழவி யாரு, எதுக்காக வந்திருக்குன்னு தெரியலையே. அதை யாரோ கடத்தி எடுத்தாங்க, எதிர் வீட்டுக்காரன் வந்து சொல்றான். ஆனா அது கடத்தின வேன்லயே வந்து இறங்கி டாட்டா காட்டு போகுது. ஆனா வீட்டுக்கு வந்து என்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு அழுது டிராமா பண்ணுது. எங்க வீட்டுல ஏதோ தேடுது. நான் பார்த்துட்டேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி சமாளிக்குது. இது ரொம்ப மர்மமான கிழவியா இருக்கும் போலக்கடா. பாஸ், அந்த கிழவியை பார்த்தா ஏதோ பாட்டி வைத்தியம் பண்ண வந்த பாட்டி மாதிரி இருக்கு. நீங்க என்னடா ஊமை விழிகளை வந்த கிழவி மாதிரி பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுக்காக இவ்வளவு அனலைஸ் பண்ணி லெங்தா டயலாக் எல்லாம் வேற பேசுறீங்க. பாஸ், கழுத்தாம்பேட்ல 2 போட்டு இன்னும் மேட்டர் விசாரிக்க வேண்டியதானே? எப்படி எப்ப பார்த்தா என்ன அடிச்சிருக்கா? டேய், அது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட வந்துருக்கடா. அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த கிழவியை விட்டுதான் பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாது பாஸ், கீழே வந்துரும்ல. பிளான் பண்ற பிடிக்கிறதுக்கா பாஸ்? இல்ல ஒண்ணு. டேய், பிளான் பண்ற சொன்னல, அங்கே இரு. ஓகே பாஸ். ரெடியா? ரெடி பாட்டி. ரெடி. ஆ சுத்தி விட பாருப்பா. சுத்தல விடுத. உன்னை சுத்துதா? வேணாம் பாட்டி, உன்னால சுத்த முடியாது. நானே சுத்துறேன். நான் சுத்துறேன். தொடுங்க. நான் இங்க இருக்கிறேன். தொடுங்க. எங்க இருக்கீங்க பாட்டி? தொடுங்க. எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன். தொடுங்க. இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. அப்படியே தேடி வாங்க. பாட்டி பக்கத்துல இருக்க புடி பார்க்கலாம். பாட்டிக்கு இந்த வயசுல என்ன புடி பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்க. என்னன்னு தெரியலையே. அட பாட்டி. ஐயோ, ஏன் நிக்கிற? இருக்காதீங்க, போங்க அப்படி. போறியா? ஒரே இடத்துல நிக்கிறியே. நான் இங்கதான் நிக்கிறேன். பாட்டி. ஐயோ பாட்டி எங்கன்னு தெரியல. வாங்க பாட்டி. அட, வயசான காலத்துல நான் இங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். பாட்டி. ஐயோ, செவரா. அடியே பண்டு, ஏண்டி இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிச்சு அந்த கிழவி. அதுக்கு பேராசைப்பட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத விளையாட்டு உனக்கு. எங்க போச்சு இந்த கிழவி? இந்த பக்கம் வா. ஐயோ, செவர் இடிக்குது. வரேன். கிச்சனுக்குள்ள போயிட்டேன். உங்களை கண்டுபிடிச்சிருவேன். இதோ வரேன், கிச்சனுக்கு வரேன். பாட்டி, பாட்டி இங்க பக்கம் இருக்கீங்களா? ஐயோ அப்பா, சாரி பாட்டி, இந்த பக்கம் இருக்கீங்களா? ஐயோ ஜக்கு, ஐயோ அப்பா. பாட்டி இந்த பக்கம் இருக்கா? பாட்டி எந்த பக்கம்? எந்த பக்கம் சொல்லுங்க பாட்டி. ஐயோ, இந்த பக்கம் வா. எந்த பக்கம் பாட்டி? இந்த பக்கம் வா. வரேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. ஐயோ, எங்க பாட்டி இருக்கீங்க? ஐயோ கிழவி, என்ன கண்ணை கட்டி அலக்கழிக்கிறியா நீ? வீடு மட்டும் வாங்கி தராம போ, உன் கண்ணை கட்டி உன்னை குடலுக்குள்ள இறக்குறேன். அங்க என்ன சத்தம்? நான் இந்த பக்கம் இருக்கிறேன். பாட்டி, சும்மா பாத்திரம் நீங்க நினைச்சு பாத்திரத்தை ஊற்றிட்டேன். அப்படியே பக்கத்துல வா.
என்ன அன்னைக்கு வாசக்கதவுன்னு நினைச்சு பீரோவை திறந்தேன்னு சொன்ன, இன்னைக்கு என்ன ஜன்னல் கதவு நினைச்சு டிராவை திறந்தியா? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, எங்க வீட்டுல என்ன தேடுற? இதுல தொப்பி வர உனக்கு? திருட்டு கிளவி, சொல்லு. சொல்றே போலீஸ் கொண்டு வா. ஐயோ வேணாப்பா, நான் உண்மை சொல்லிடுறேன். நானு பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். பென்ட்ரைவா? ஆமா. பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்கு நீ வந்தியா? ஆமாப்பா, அது ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கலாமல்ல. ஓ, லக்ஷ்மண உன்னை அமுச்சு வச்சானா? இல்லப்பா, அவங்க மாமன். மாமனா? ஆமா, ராமனுக்கும் லட்சுமணுக்கும் ஒரு மாமன் இருக்கான். அவன் தான் 10,000 ரூபாய் தரேன், எப்படியாவது அந்த பிரிண்ட் டிரைவர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இது யாரு புது கேரக்டரா இருக்கு? ஐயோ, உன்னையெல்லாம் பென்ட்ரைவ் எடுத்துட்டு காமிச்சா பாரு. அந்த புத்திசாலி மாமா எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது மட்டும் சொல்லாத. மண்ணில் ஓங்கி அச்சனா 32 பல்லு வெளில கொட்டிடும். அது ஏற்கனவே கொட்டி போச்சியா? அது கொட்டி போட்டு நான் உனக்கு கொட்டுவேன். நீ வா என் கூட வந்து காட்டுவா. போலாம். இந்த பரதேசியா பாட்டியில நினைச்ச பாட்டி எங்கடா? எங்க பாட்டி செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சா? மூஞ்சிலே குத்துவே. இங்க இருந்த பாட்டி எங்கடா? இங்க இருக்கு. ஐயோ, மாதவன் பாருங்க, மாதவ பாட்டியை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப மட்டும் மாதவன் பாரு பாட்டியை கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் டிடெக்டிவா இருந்து எனத்தரா கண்டுபிடிச்சேன் நீ புருஷனை திட்டிட்டே இருப்பீங்கல. பாத்தீங்களா அவர் எவ்வளவு பிரில்லியன்ட்னு? இதுங்க தான் விவரம் தெரியாம விளையாடுதுங்கன்னு பார்த்தா நீங்க கூட அந்த கேம்ல கலந்துக்கிட்டு மாதவா, உண்மையிலேயே நீ சூப்பர் டிடெக்டிவ் ஆபீசர் தான்டா. சூப்பரா பாட்டியை கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா, கண்டுபிடிச்சேன். இந்த கிழவி யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கு, நம்ம வீட்டு என்ன தேடுது, இது எவ்வளவு பெரிய கிரிமினல்னு கண்டுபிடிச்சேன். என்னடா சொல்ற? பாட்டி பொடி போறோம், இவரு ஏன் பொடி வச்சு பேசுறாரு? டேய், இந்த பாட்டி ரொம்ப நல்ல பாட்டிடா. நம்ம வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு சொல்லிருக்கேன். வாய் மூடுங்க. உங்க ரெண்டு பேருக்கு அறிவு வளரவே வளராதா? லூசுங்களா நீங்க? அப்படி கேளுங்க பா. யார் என்ன பேசலாம் ஆண் வாய் போடுறது நம்பிடுவீங்களா? என்ன பண்றது உங்களா? முதல்ல இந்த மணிப்பாஸ் கிழவி கதையை முடிச்சு வரேன். ஐயோ மாதவா, அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. ஏய் வா. ஓகே கிழவி நட. கேள்வி கூட்டி எங்க போறோம் பாஸ்? பீச்சுக்கு போலாம். ஓகே பாஸ். என்னத்த? ச்சே, இவரும் காசு கொடுக்க மாட்டார், காசு கொடுக்கறவங்கள கூட்டிட்டு போய்டுவார். வா 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 உள்ள வா. போ உள்ள. இங்க தானே? எங்க உன்னை அம்ச்சவன்? உள்ளதான் இருப்பா. கூப்பிடு அவனை. கூப்பிடு. ஏன் அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா? அவர் பெரிய மன்மத ராசா, அவர் பார்க்கறதுக்கு ஆசை வேற. அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பட ஸ்டைல்ல சூப்பர் சூப்பர் ஃபிகர்லாம் அனுப்பி எவ்வளவு டெக்னிக்கலை ஃபாலோ பண்றானுங்க. அவ்வளவு ஏன் பிரபு லேட்டஸ்ட் பில்லா படத்துல அஜித் அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா இந்த நாதாரி இந்த மணிப்பர்ஸ் வாய் அனுப்பிச்சு வச்சிருக்கானே, அதுக்கே அவன் மூஞ்ச பார்த்து நல்லா காரி துப்புறான்னு நினைக்கிறேன். டேய் சும்மாடா, என்ன ஓவரா பேசுற? அதானா ஏன்டா ஓவரா அழுவு பண்ற? அழகடா. ஏன் பாஸ் இப்படி திட்டுது? இல்ல அவன் ரொம்ப உண்டியல் வாயை மூடு, வந்து ஆளை காட்டு. வா வா போலாம். எங்க இருக்க காட்டு, சீக்கிரம் வா. மிரட்டுது. ஆளை காட்டு. எங்க? அதோ யாரு இந்த அடியால் மாதிரி நிக்கிறானா? அவனா? ஆஹா, முறுசுடுறான் பாரு அவன். இந்த அவிச்ச முட்டைக்கு மீச வரைஞ்ச மாதிரி இருக்கானா? அவனா? நீங்க வாடா. இந்த சொல்லு, என்னடா? இங்க பாஸ். ஏன் பாஸ், ரெண்டு பக்கம் புளிய தடவிக்கிட்டு ஐ எம் ரன்பீர் சிங் அப்படின்னு ஓவர் பில்டப் இல்லனாலும் பரவாயில்ல, பட்ஜெட் படத்துல வர மாதிரி சுமாராவது இருக்கணும்ல. இவன் என்னடா முண்டா பழனி போட்டு மூளையில உட்காந்து முறுக்கு சுடுறானே பாஸ். பாருங்க பாஸ், வயிற்றுச்சலா இருக்கு பாஸ். இவெல்லாம் ஒரு வில்லடா பாஸ். இவனுக்கு என்ன பாஸ் தெரியும்? ஒரு வடச்சட்டி, முறுக்கு மாவு, ஒரு அடுப்பு. இவனுக்கு அந்த பென் டிரைவ் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பார்க்கலாம். கேள்வி வா.
சார் சார் நீங்களா? என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நீங்க தானே அந்த முறுக்கு மாதவன், சாரி மடிப்பாக்க மாதவன். நீதான் பென் டிரைவ் எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு பாட்டி அமிச்சியா? அது அது என்ன வந்து போயின்னு சொல்ற? நீ தான் அனுப்புன. இவன் கையோட புடிச்சுட்டாங்களா? உண்மை சொல்லிடுறா. சொல்லு, எதுக்காக பென் டிரைவ் எடுக்கிறதுக்கு இந்த பாட்டி அமிச்ச? அது இவனுக்கு 2 பேரும் அட்டு பீஸ். பாட்டி தான் நல்லா பிரேவா போறேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் பாட்டி அனுப்பிச்சேன். பென் டிரைவ் எடுக்கிறதுக்கு எதுக்கு பாட்டி அமிச்ச? அது வந்து சார், அதுல இருக்கிற ஃபார்முலா எனக்கு வேணும், அதுக்கு தான் அனுப்பி வச்சேன். ஃபார்முலாவா? யோ, நீ சொல்றது முறுக்கு, அந்த பென் டிரைவ்ல இருக்க ஃபார்முலா உனக்கு எதுக்கு? அதானே. அப்படியெல்லாம் யாரும் ஏளனமா பேசாதீங்க சார். அதுல ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. அத ராம என்கிட்ட இருந்து திருடிட்டான். அவங்கிட்ட இருந்து லட்சுமணன் திருட ட்ரை பண்றான். என் ஃபார்முலாவை நான் எப்படி சார் விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கு தான் அந்த பென் டிரைவ் உங்க வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருடுறதுக்காக பாட்டி அனுப்பிச்சு வச்சேன். பாஸ், ரொம்ப குழப்பறானுங்களே பாஸ். ஆமாண்டா. ராமன் திருட்டான், லக்ஷ்மணன் எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்தான். லக்ஷ்மணன் திருட்டான், இப்ப இந்த ஆள் சொல்றான். இவனுங்கள எவன் நல்லவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் வெயிட். இப்ப தெரிஞ்சிருப்பா.